அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கர்த்தர் பற்றிய தயவுக்காய் இந்த நாளிலிருந்து வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம எடுத்து நாம் தியானிச்சு நாம் கடந்து போகலாம். எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகமும் அதை நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கண்களை மூடி எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இறைவழியுமாய்கூட நாங்கள் அண்டவரையும் ஆராதித்தோம், பாடினோம், துதித்தோம், நாங்கள் செபித்தோம். கர்த்தாவே, உடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். நீர் வார்த்தையாய் கடந்து வந்து எங்கள் மத்தியிலே இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, உலகமும் அதில் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் எப்படி இருப்பான்? நிலைத்திருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா, எது நிலையானது, நிலையானது எது, எது நிலைக்கும் என்று சொல்லி அந்த தலைப்புல ஒரு சில காரியங்களை நீங்க பார்க்க போறோம். இங்க வேத வசனத்தை நாம் வாசிக்கப்படும் போது எது நிலைத்திருக்கும், எது நிலைத்திருக்காது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். முதல் சென்டென்ஸ் சொல்லுகிறது, உலகமும் இச்சையும் ஒழிந்து போகும். அதாவது என்னன்னா, இந்த உலகத்துல பொதுவாகவே நமக்கு எதெல்லாம் நிரந்தரம் என்று சொல்லி சில காரியங்கள் நமக்குள்ள இருக்கும். நிறைய கருத்துகள் நமக்குள்ள இருக்கும். பொதுவாகவே ஒரு சில பேர் நம்மளுடைய பணம், பலம், சொத்து, சுகம், சில நேரங்கள்ல வேலை, சில நேரங்கள்ல படிப்பு, இப்படி நிறைய விஷயங்கள் என்ன இருக்கும் நம்முடைய பார்வையில, உலகத்தின் பார்வையில இதெல்லாம் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்பது உண்டு. சில பேர் நம்ம கேட்டா சொல்லுவாங்க, வேலையில எப்படிங்க பர்மனன்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு. ஆனா அப்படிப்பட்ட வேலையும் என்னன்னா இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகமும் அந்த உலகத்துல இருக்கிற இச்சைகள் எல்லாம் ஒரு நாள் முடிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் செய்கிறோமோ அவங்க மாத்திரம்தான் நிலைத்திருக்க முடியும், நிலைத்திருப்பாங்க. அவங்களுடைய காரியங்கள் தான் நிலைத்திருக்கணும் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. நீங்க அவர் சொல்றார், உலகம் நிலையானதல்ல, மனுஷன் நிலையானதல்ல. நீ எதெல்லாம் நிலையானது என்று சொல்லி நினைக்கிறியோ அது ஒன்றுமே அல்ல, நிலையானது அல்ல. நீ நினைக்கிற சொல்லலாம் அன்பு நிலையானது அல்ல, நீ மற்றவங்க மேல வைக்கிற அன்பு நிலையானது அல்ல, நீ நினைக்கிற வேலை நிலையானது அல்ல, நீ நினைக்கிற எந்த காரியமும் இந்த உலகத்துல நீ பார்க்கிற காரியங்கள் எதுவுமே நிலையானது அல்ல. இந்த உலகத்துல கிடைக்கிற சந்தோஷம் நிலையானது அல்ல, இந்த உலகத்துல கிடைக்கிற புகழ் நிலையானது அல்ல, இந்த உலகத்துல கிடைக்கிற மகிழ்ச்சி நிலையானது அல்ல. ஆனா இதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கார். ஆனாலும் பைபிள் சொல்லுது, இது எல்லாமே நிலையில்லாத காரியம். எது நிலையானது, எது நிலை நிற்கும் வேதத்துல நிறைய காரியங்கள் சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்ல, பிரசங்கில நம்ம வாசிக்கப்படும் போது சாலமோன் சொல்றாரு, எல்லாமே மாயம் மாயம், மனதுக்கு சஞ்சலமா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப இந்த உலகத்துல எல்லா விதமான காரியங்கள் எப்படி இருக்குன்னா ஒரு நாள் ஒழிந்து போகும், ஒரு நாள் அழிந்து போகும். ஆனா தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுக்காக வைராக்கியமா இருக்கிறவங்க, தேவனோட கூட ஐக்கியமா இருக்காங்க, தேவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய வாழ்க்கையில தேவன் அநேகமான காரியங்களை அப்படி கொண்டு செய்கிறவரா, அவங்களை பயன்படுத்துகிறவரா இருக்கிறார். இந்த இடத்துல வாசிக்கப்படும் போது தேவனுடைய சித்தத்திற்கு செய்ய தடைகள் நிறைய தடைகள் இருக்கு. பொதுவா ஏன் தேவனுடைய சித்தத்தை என்னால் அறிந்து கொள்ள முடியல, ஏன் தேவ சித்தத்தை என்னால நிறைவேற்ற முடியல, ஏன் தேவ சித்தத்தின்படி என்னால வாழ முடியலன்னா, உலக ஆசைகள் எனக்குள்ள இருந்துச்சுன்னா தேவ சித்தத்தை என்னால் நிறைவேற்ற முடியாது. பாவம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. பயம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா, மனுஷர்களை குறித்த பயம், மற்ற காரியங்களை குறித்த பயம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. எனக்குள்ள என்ன சொல்லலாம், அவசரம், அர்ஜென்டான காரியங்கள் எனக்குள்ள காத்திருப்பு இல்லாத இருந்துச்சுன்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. எனக்குள்ள பெருமை இருந்துச்சுன்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. இந்த எல்லா காரியங்களும் எப்படி இருக்குன்னா, எனக்கு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற தடையா இருக்கு. ஏன் என்னால நிறைவேற்ற முடியலன்னா, இப்படிப்பட்ட உலக ஆசைங்க, உலகத்துல இருக்கிற காரியங்களை பார்க்கப்படும் போது நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையோட அது எப்படி இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. பொதுவாகவே பாருங்களேன், இந்த உலகத்துல
நீ என்னெல்லாம் பாக்குறமோ இந்த சபை எதுவுமே இருந்தாலும் ஏதோ ஒரு நாள் என்ன ஆகும்? அழிஞ்சு போகும், நிச்சயம் அழிஞ்சு போகும். ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் இருக்கிறப்போ அவங்க எல்லாம் நிலை நிற்பாங்க. அல்லேலூயா. நம்ம டெம்பரரிய பார்த்து பர்மனன்ட் விட்டோம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பர்மனன்ட் இந்த உலகத்துல ஒரு நல்ல பர்மனன்ட் வேலை வச்சு நம்ம எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதை காட்டிலும் தேவனுடைய சித்தத்தை நான் செஞ்சு எனக்காக கர்த்தர் வச்சிருக்க காரியங்களை நான் தொடர்ந்து பெற்றுக்கொண்டா அது எவ்வளவு பெரிய பாவம். வேதம் சொல்லுகிறது உலகத்தில் இருக்கிற எல்லா மகிமையும் எப்படி இருக்குன்னா நிலையற்றதா. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் யாக்கோபு. உலகத்தினுடைய காரியங்கள் எப்படியா இருக்கிறது என்று சொல்லி வாசிப்போமே. நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்க ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற எப்படி இருக்கு, எப்படி புகை போல இருக்கு. ஏன் அந்த வசனத்தை சொல்றாருன்னா நீங்க மேல இருக்கிற வசனங்களை வாசித்தா புரியும். மேல 13ஆம் வசனத்தை வாசிக்கல. மேலும் இப்போ நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம்ல, இன்றைக்கு அல்லது நான் பட்டணத்துக்கு போய் நாளைக்கு அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாதியம் பண்ணுவோம் என்று அதாவது சொல்லல. இன்னைக்கு ஏதாவது ஆண்டுடைய காரியத்தை செய்யலாம், நம்ம என்ன பண்ண மாட்டோம், நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த வருஷம் அதான் சொல்லிடுது. நான் ஒரு இடத்துல போயிட்டு கொஞ்ச நாள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நல்லா நான் படிச்சு முடிச்சுட்டு வேலைலாம் நல்லா செஞ்சு செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை எதற்காக அழைச்சிருக்காரோ அந்த காரியத்தை நீங்க செய்வேன் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாளை நடப்பது என்ன என்பது நமக்கு தெரியாது. மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நிலையற்றது, புகையை போல. அடிக்கும் போது அப்படியே புகையா கொஞ்ச நேரத்துல அது எங்க போகுதுன்னு தெரியாது. நிலையற்ற உலகத்துல நிலையில்லாத காரியத்தை நீங்க நம்பி நிலையான இயேசு நம்மளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணாதபடி தேவனுடைய சித்தத்தை செய்து ஆண்டவத்தில் நிலையற்றவனா இருந்து அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. எது நிலையானது, எது நிலையற்றது, எது நிலையானது என்று சொல்லி ஒரு 2 காரியங்களை நீங்க பார்க்க போறோம். அது மாத்திரம் இல்ல, ஒரு கேள்வியோடு கூட இந்த 2 காரியங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு இவ்வளவு நாள் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்றுக்கொண்டு நான் இத்தனை நாள் ஆண்டவரிடத்துல தொடர்ந்து ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுகிற நீங்க உங்களுடைய விருப்பத்தின்படி எவ்வளவு நாள் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா, இல்ல தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்க்கை? இந்த 2 கேள்வியும் உங்களுக்கு முன்பாங்க. நீங்க உங்க விருப்பத்தின்படி நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு கொண்டு நீங்க வாழ்ந்து இருக்கீங்களா, இல்ல தேவன் என்ன நமக்கு சித்தம் வச்சிருக்காரோ அந்த சித்தத்தின்படி வாழ்க்கை? இந்த 2 கேள்வியும் உங்களுக்கு முன்பாக. அல்லேலூயா. சரி, தேவனுடைய எதெல்லாம் அழிந்து போகும், எதெல்லாம் நிலை நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்து வாசிக்கலாம். எது நிலை நிற்கும், எது நிலையானது? ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, புல் உதிர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றைக்கும் போதும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எது நிலையானது, எது நிற்கும், தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் நிலையானது. அல்லேலூயா. இந்த உலகத்துல யார் உங்களுக்கு பிராமிஸ் பண்ணி இருந்தாலும் அந்த வார்த்தை எப்படிப்பட்டது, நிலையற்றது. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய நண்பனா இருந்தாலும் அந்த நன்மை எப்படிப்பட்டது, ஒரு நாள் எவ்வளவு பெரிய சவுலுக்கு யோனாத்தான் போல, தாவீதுக்கு யோனாத்தான் போல இருந்தாலும் இந்த உலகத்துல எவ்வளவு நீங்க அன்பு செலுத்தினாலும், எவ்வளவு டீப் ஃப்ரெண்டு, உயிர் நண்பன் நீங்க சொன்னாலும் ஒரு நாள் என்ன அந்த அன்பு நிலையற்றதா மாறும். உண்மையான நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், ஆனால் எதுவுமே உலகத்திலே நிலையானது. வேதம் சொல்லுகிறது எது நிலையானது அப்படின்னா தேவனுடைய வார்த்தை மாத்திரம் தான் நிலையானது.
சில நேரங்கள்ல நம்ம பிரசங்கம் பண்ணதான் கர்த்தர் என்னோட பேசுகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஜெபம் பண்ணும் போதும் கர்த்தர் பேசுறாரு, பாட்டு பாடும் போதும் பேசுறாரு, துதிக்கும் போதும் பேசுறாரு. தேவன் குறித்து எங்கெல்லாம் நீங்க கேட்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன பண்றாரு? பேசுகிறவரா இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கப்படும் போது ஒரு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஒரு 3 விதமான ஜனங்கள் வந்தாங்க. எப்படிப்பட்ட ஜனங்கன்னா, ஒண்ணு ஆசீர்வாதமான வார்த்தைங்க, அதாவது நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்ன்றது ஒரு ஜனம் கூட்டம் வந்துச்சு. இன்னொரு ஜனம் அவர் பேசுகிற வார்த்தைகளிலிருந்து ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கடந்து வந்தாங்க. இன்னொரு ஜனம் அப்போஸ்தலர்கள் கூட இருந்தாங்க. இந்த 3 பேருமே ஒவ்வொரு விஷயத்தை கர்த்தரோட வார்த்தை கேட்டாங்க. சுகம் பெற்றவங்க, அற்புதம் பெற்றவங்க, ஆசீர்வாதம் வந்தவங்க கேட்டாங்க, பெற்றாங்க, போயிட்டாங்க. குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க கேட்டாங்க, என்னென்ன அதுல இருக்கோ அதெல்லாம் குறிச்சு பேசினாங்க. ஆனா இந்த அப்போஸ்தலர்கள் பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தையானது ஒரு நாள் அந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில கிரியை செய்து ஒவ்வொரு அப்போஸ்தலரையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? எடுத்து பயன்படுத்துகிறவராய், ஒரு சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய். தேவனுடைய ஆலயத்துல வரப்படும் போது இப்ப இந்த 3 கேட்டகரியில நீங்க எப்படிப்பட்ட அந்த வார்த்தையை கேட்கிறவர்களாய் இல்லையா? வார்த்தை நிலையானது. ஆண்டவர் ஒரு பிராமிஸ் உங்களுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வார்த்தை நிலையானது. அல்லேலூயா. அந்த நிலையானது நம்ம கிடைக்கிற வரைக்கும் நிறைய நிலையற்ற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கடற்கரை மணலை போல திரளாய் பெருக செய்வன் சொன்னது இருக்கு. உடனே அடுத்த நாளே அந்த காரியங்கள் நடக்கல. அதற்கான நிறைய எதிர்மறையான நிறைய காத்திருப்புகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கு. நோவாக்கு கர்த்தர் சொல்ற இந்த பூமி அழிக்க போறா அப்படின்னும் போது அந்த வார்த்தை ஜனங்களுக்கு சொல்லப்படும், யாருமே அதை என்ன பண்ணலாம்? ஏற்றுக்கொள்ள. ஆனா அந்த வார்த்தை நிலையானது ஒரு நாள் அந்த வார்த்தை நடந்தது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு நாள் அந்த வார்த்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? இன்றைக்கும் கடற்கரை மணல் போல கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? ஆபிரகாமுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? நம்பி வச்சிருக்காரு. யோசேப்புக்கு ஒரு கனவை கொடுத்தாரு. அந்த கனவுன்ற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றாரு. இன்றைக்கும் நமக்கு என்ன பண்ணிருக்காரு? கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. என்ன வார்த்தை? அது என்ன ப்ராமிஸ்? நம்ம அநேக நேரத்துல என்ன பண்றோம்? இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள் தான் நிலையானது. ஆனா எதுவுமே நிலையானது இல்லை. இந்த உலகத்துல ஒருவேளை இதுதான் நிலையானதுன்னு சொல்லிட்டு அதற்காக நிறைய பிரயாசப்பட்டு என்ன பண்றோம்னா நிறைய காரியங்கள் செய்யும். ஆனா தேவனுடைய காரியங்களை, நிலையுள்ள காரியங்களை, அந்த உண்மையான அந்த தங்குற அந்த ட்ரெஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்ள யாருமே என்ன பண்ணல. அதுல வாஞ்சை இல்லை, அதுல விருப்பம் இல்லை, அதை காத்திருக்கிறது இல்லை. அந்த ஆண்டவரிடத்துல ஒரு சித்தத்தின்படி செய்கிற ஜனங்களாக இல்லையா? தாவீதுடைய வார்த்தை, அந்த அபிஷேகம் ஒரு நாள் என்னாச்சு? அவனை ராஜாவாய் நிற்க வச்சு. நீங்க வேற பார்த்தோம்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த வார்த்தை நிலையாய் நின்று அற்புதம் இல்லையா? இன்னைக்கு தேவ பிள்ளைங்க, நீங்க நல்ல ஆண்டவரோடு கூட இருக்கணும்னா நல்ல ஒரு வார்த்தைகளை என்ன பண்ணணும்? பேசணும், கேட்கணும், வாசிக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ள இருந்துச்சுன்னா இந்த வார்த்தை நிலையானது என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயம் என்ன பண்ணுவாரு? நம்ம கேட்ட எந்த பாத்திரம் மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுகிற கர்த்தராக. ஒரு இடத்துல ஒரு காலேஜ், பைபிள் காலேஜ்ல என்ன பண்ணிருக்காங்க? கிளாஸ்ல முடிஞ்சு எல்லாருக்குமே என்ன பண்ணிருக்காங்க? கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே கிரீடங்கள், எல்லாருக்குமே விலை உயர்ந்த கப்பு, என்னென்னலாம் கொடுக்கணுமோ எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கப்படும் போது அங்க இருக்கிற பிரின்சிபல் என்ன பண்ணிருக்காரு? கையில இலையில செஞ்ச கிரீடம், புரியுதா? இலை அதுல நம்ம பசங்க விளையாடும்போது செஞ்சுல அதுல ஒரு கிரீடமும், தங்கத்தினால செஞ்ச கிரீடமும் எடுத்துக்கொண்டு அந்த ஸ்டேஜுக்கு எல்லா இடத்துலையும் கேட்டாங்கன்னா, இது 2ல எது உயர்ந்ததுன்னு கேட்டாங்கன்னா அவங்க தங்க. இந்த 2ல எது நிலையானது அப்படின்னும் போது அதுக்கு என்ன சொன்னாங்களா? அதுவும் தங்கம். அப்போ அந்த அந்த டீச்சர் சொன்னாங்களா, தங்கமும் நிலையானது இல்ல, இலையும் நிலையானது இல்ல, கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுதான் நிலையானது சொன்னாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் மாறலாம், நாம ஒழிந்து போகலாம், இந்த உலகத்துல எல்லாமே ஒழிந்து போகலாம். ஆனா வானம் பூமி ஒழிந்தாலும் அவரோட வார்த்தை ஒரு நாளும் மாறாது, ஒழியாது. அதுதான் நிலை. அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கும் கர்த்தர் நம்ம தொடர்ந்து இவ்வளவு நாள் நடத்துறாங்கன்னா வெறும்
என்ன சொல்லலாம், உலகத்தினுடைய காரியம் மாத்திரம் கர்த்தர் நமக்கு நிச்சயம் ஏதோ வாக்கு பண்ணிருக்கணும். அதை நீங்க ஒருவேளை மறந்து போயிருக்கலாம், ஒருவேளை மறந்து இருந்திருக்கலாம், ஒருவேளை அதை அப்புறம் மாத்துக்கலாம்னு நினைச்சிருக்கோம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்றார், தேவனுடைய வார்த்தை இல்லையா, அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, தேவனுடைய வார்த்தைக்கு மகத்துவம், தேவனுடைய வார்த்தை எங்கெல்லாம் இருக்கணும் அந்த இடத்துல அற்புதம். தேவனுடைய வார்த்தைகள் எங்கெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய மகிமை பாருங்க. ஏன்னா அவ்வளவு வல்லமை, புல் உருது பூ உருது, ஆனாலும் கர்த்தருடைய வசனம் மாத்திரம் தான் இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மறைச்சாலும் நம்ம பேசுற வார்த்தைகள் நிச்சயம் இல்லை. அல்லேலூயா. அதனால நீங்க என்ன செய்யறீங்களா, வீட்டுல நம்ம கொடுத்த சொந்த பந்தங்கள், நம்ம கொடுத்த அம்மா அப்பா, பெற்றோர், நம்ம கொடுத்த டீச்சர்ஸ், நம்ம கொடுத்த எல்லாமே, நம்ம யாரெல்லாம் ஆண்டவர் நமக்கு நெருக்கமா வச்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்க என்ன பண்ணா ஒரு நாள் மிஸ் பண்ணவே கூடாது, ஒரு நாள் அசெப்ட் பண்ணவே கூடாது. நான் ஒருவருடைய சாட்சியை கேட்டேன் கொஞ்ச நாள் முன்னாடி. அவங்க அந்த சாட்சி சொல்றாங்க என்னன்னா, அவங்க ஒரு நாள் அவங்க மாமியார் யாரும் டீ கேட்டுட்டாங்க. டீ கேட்டதும் நான் என்ன சொல்லியிருக்காங்க, இருமா நான் போயிட்டு வந்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு வந்து போட்டு கொடுத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க சின்ன ஒரு அசைது இருக்கு பத்தியா, நீ உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், நான் நாளைக்கு பேசுவேன், அவங்க வந்து முதல்ல பேசுவேன். இவங்க என்ன பண்ணாலும் இப்படிதான் இருப்பாங்க. யாருமே இந்த உலகத்துல ஆண்டவர் தேவையில்லாம நமக்கு ரிலேட்டிவா கொடுக்க நல்லா வச்சுங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு எந்த சொந்தம் யார் கொடுக்கணும் அவங்க இடத்துல எப்படி இருக்கணும், நீங்க அதுதான் உண்மையான உறவு. நீங்க வெளியில தேடுறீங்க, வெளியில தேடுகிற அன்பு நிலையற்றது. அல்லேலூயா. உள்ள இருக்கிற அந்த அன்பை நீங்க ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இருக்கும் போது அந்த அருமை தெரியவே தெரியாது. இப்ப அந்த யூத் மீட்டிங் அருமை நிச்சயமா தெரியும், நிறைய பேருக்கு அதனுடைய வேல்யூ தெரியும். ஆனா ஒரு நாள் அன்னைக்கு நான் சாட்சி சொல்லுவேன், அந்த ஒரு நாள் நிச்சயம் வரும். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணக்கூடாது, அசைக்க. இன்றைக்கு நீங்க ஒரு விஷயம் வேணாம்னு மிஸ் பண்ணிருச்சுல, அது இல்லாத போது நீங்க ரொம்ப கஷ்டப்படும். சில பேர் நம்ம வீட்டுல ரொம்ப தொந்தரவு பண்ணாங்கல்ல, இல்ல நான் கூட செத்து போனா போதும், அப்படி போயிட்டாங்க போதுமா? பேரண்ட்ஸ் இருக்கவங்க உடனே என்ன பண்ணுவோம், அவங்கள திட்டிடுவோம். பேரண்ட்ஸ் யாரும் நான் இல்லைன்னா அந்த மாதிரி சொல்லிட்டதுக்கு அப்புறம் யோசித்து பாருங்க, ஒரு வேலை அப்படி அவங்க இடத்துல அவங்க இல்லை, நீங்க எப்படி இருக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நிலையுள்ள அந்த காரியங்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது, வெளியில இருக்கிற அன்பு நம்ம யோசிச்சு பாருங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே அந்த அளவுக்கு என்ன பண்ண மாட்டாங்க. வெளியில இருக்கவங்க அப்பா அம்மாக்கு எல்லாம் ஒன்று என்ன பண்ணுவாங்க, வீட்டுல அப்பா அம்மா விளக்கப்பட்டுருவாங்க, அவங்களுக்கு அது இல்லை. அல்லேலூயா. இந்த அன்பெல்லாம் கூட ஒரு தேவனுடைய அன்பு என்றுமே மாறாது. தேவனுடைய வார்த்தை நிலையானது. சரி, இரண்டாவது ஒரு காரியம் எது நிலையானது அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு செய்கிறவன் எவனோ மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்டப்பட்டு இருக்கிறது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ சரி போதும், நீங்க தொடர்ந்து வாசிக்கலாம். நம்ம இந்த காரியத்தை குறித்து தெரியும். அது ஒரு 2 மனுஷன் இருக்காங்க. ஒருவர் எதுல கட்டுறாரு, கண்மலையில, இன்னொரு எதுல கட்டுறாரு, மணல்ல கட்டுறோம். நம்ம இப்போ ஸ்கூல் படிக்கல, இப்போ கூட நம்ம செய்வோம். பீச்ல போனா அந்த ஒரு வீடு ஒன்று இருக்கும், அது ஏன் கட்டுறோம், எதுக்கு கட்டுறோம் அப்படின்னு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு விஷயத்த உட்காந்து கட்டுட்டு இருக்கோம், அது வேணும்னு கட்டுவோம். ஆனா ஒரு அலை வரும், அப்படியே அடிச்சிடும்.
அலை அடிச்சு போயிட்டு என்னைக்காவது அலையை பார்த்து கட்டிட்டு இருப்பாங்க. ஆனா கட்டுறது நம்ம வேலை, கட்டிட்டு நம்ம வீட்டுக்கு அதுல ஒரு சந்தோஷம். இங்க வேதம் சொல்லுகிறது இரண்டாவது எது நிலையானதுன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை நிலையானது. அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில யாரெல்லாம் கட்டப்பட்ட கிறிஸ்துக்குள்ள இருக்கீங்களோ அதனுடைய வாழ்க்கை தான் நிலையானது. வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கு. அந்த தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா நம்முடைய ஆத்மாக்கு நங்கூரம் போல இருக்கு. இந்த கடல்ல நங்கூரம் எதுக்கு தெரியுமா? அது போல நம்முடைய ஆத்மாக்கு தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? ஆங்கர் போல. ஆங்கர்னா நங்கூரம் போல இருக்கும். அது ஆத்மாக்கு நங்கூரம் போல நான் கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிறேன். கட்டப்பட்ட வாழ்க்கை நாம என்ன பண்ணா உலகத்தின் மேல கட்டப்படும். ரொம்ப நல்லா நம்ம வச்சுங்க. அடுத்த இனிமே ஒரு நாட்கள்ல எப்ப நீங்க அடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க பாக்குறீங்களோ அப்பவே நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களால கட்டப்படவே முடியாது. போதுங்களா? ஆண்டவர் எனக்கு இது கொடுத்திருக்காரு, நீங்க சந்தோஷமா நீங்க இந்த வாலிப பிரயத்துக்கு தொடர்ந்து ஓடினீங்கன்னா நிச்சயம் கிறிஸ்துவில நீங்க கட்டப்பட்ட வாழ்க்கை இருந்தீங்கன்னா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்கன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த அஸ்திவாரம் ஒரு நாளும் அசையாது. ஏன்னா நம்ம எங்க கட்டப்பட்டிருக்கோம்? கண்மலையாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ. அல்லேலூயா. அந்த வார்த்தை எனக்குள்ள நங்கூரமா இருந்துச்சுன்னா இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் பைபிள் வாசிப்பீங்க, அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து இருக்க மாட்டோம். இந்த டார்ச் லைட் பார்த்துருக்கீங்களா? இதை டார்ச் லைட் வச்சு ஒரு காடு முழுவதும் வெளிச்சத்தை கொடுக்க முடியுங்களா? எவ்வளவு கொடுக்க முடியும்? அப்படிதான் நீங்க பைபிள் வாசிப்பீங்க. இப்ப அன்னைக்கு உங்களுக்கு வெளிச்சம் வேணும்னா அன்னைக்கு என்ன பண்ணுங்க? வீட்டுல கரண்ட் இல்லம்மா டார்ச் யூஸ் பண்ணல, அப்படிதானம்மா? இப்போ என் ஆவிக்குரிய வாழ்க்கை கரண்ட்ல இருக்கா கரண்ட் இல்லையா உங்களுக்கு தெரியும். தினமும் ஆவிக்குரிய வசனத்தை நீங்க வாசிக்க என்ன ஆகும்னா கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கட்டப்படுகிறவங்களா இருக்கும். கட்டப்பட்ட வாழ்க்கை இல்லைன்னா அவரோட சித்தத்தின்படி செய்தானா நம்மளால நிலைத்து நிற்க முடியும். அல்லேலூயா. தூக்கம் வரலாம். அல்லேலூயா. அதனால இதுதான் நிஜம். கிறிஸ்துவுல நம்ம கட்டப்பட்டவள கட்டாராகி கர்த்தருடைய பிரயாசம். என்னதான் பிரயாசப்பட்டு நீங்க எதை கட்டினாலும் கட்டாம கர்த்தருக்குள்ள கட்டப்படாம எந்த ஒரு காரியமும் நீங்க செஞ்சீங்கன்னா அது விரதம். அல்லேலூயா. அதனால இந்த உலகத்தினுடைய இச்சையும் உலகத்தினுடைய காரியமும் நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்வோம். எது நிலையானது? தேவனுடைய வார்த்தை நிலையானது. கிறிஸ்துவில் கட்டப்பட்ட வாழ்க்கை தான் நிலையானது. எது நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காரியம் சொல்ல நினைக்கிறேன். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க முடிவு. எது நிலைக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நல்லா நிறுத்தி நிதானமா பொறுமையா வாசிங்க. தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும். போதும். அடுத்து நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஒன்றை கூட்டவும் கூடாது குறைக்க கூடாது. அப்படிதான். சரி. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் என் வாழ்க்கையில எது செய்யறாரோ அதுதான் நிலைக்கும். நீங்க எதனா செஞ்சு ஆண்டவரே இது நிலைக்க வைங்கன்னா அவரே செய்வார். எத்தனை பேர் விசுவாசம்? ஆண்டவர் என் வாழ்க்கையில எது செய்யறாரோ அப்ப இது வரைக்கும் எதை செய்யலையா? நிச்சயம் ஆண்டவர் எனக்கு செஞ்சிருக்காரு, செய்து கொண்டு இருக்காரு, இனியும் என்ன பண்ண போறாரு? செய்வார். அல்லேலூயா. இந்த சில நேரங்களில் இந்த வாக்குத்தத்த வசனங்கள் சொன்னா மட்டும் நமக்குள்ள என்ன பண்ணோம்? ஆமைன்னு வரும். ஆனா பார்ப்பேன் நிறைய விஷயங்கள் அதுக்கு மட்டும் தான் ரியாக்ட் பண்ணலாம். குரூப்ல கூட பார்ப்பேன். அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கண்ணு தெரியும். மற்ற விஷயங்கள்லாம் என்ன ஆகுது? அது மற்ற கட்டளைகள்லாம் போடுங்களேன், ஜபம் பண்ணுங்கன்னு போடு, ஒரு ரியாக்டே இருக்காது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதி, இரட்டத்தனையான பலன் உனக்கு வரும். தேவனுடைய வானத்திலும் பூமியில் ஆசீர்வதிப்பாங்க. உடனே 100% ஆகும். என்னென்ன காரியங்கள்லாம் உங்களுக்கு தோணுதோ எல்லாம் போடும். இதெல்லாம் நிச்சயம் கர்த்தர் செய்வாங்க. ஆனா அதை காட்டிலும் ஆண்டோடைய வார்த்தை அதை நம்ம தொடர்ந்து படித்து நம்ம நடப்போம். எது ஆண்டவர் செய்யறாரோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நிலையில இருக்கோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்வோம். நிச்சயம் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு? நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. அது நிலையானது
அது நிலைக்கும், அது ஒருபோதும் அழியாது. நீங்க உண்மையா ஆண்டவரிடத்துல இருந்தீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் நம்ம எல்லா காரியங்களும் நிலை நிற்க செய்ய அவர் உண்மையுடன் இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பாராக. நாம் யாருக்கு எழுதுகிறோம் ஆஸ்வதிக்கப்பட்ட நிலவலிடமாய் கூட இந்த வாழ்வை கூடுகையில மறுபடியும் வச்சு கூட்டினீர். நான் பாடினோம், செவித்தோம், ஆராதித்தோம். ஆண்டவரே, எது நிலையானது, எது நிலைக்கும் என்று சொல்லி இந்த வாலிப நாட்கள்ல நாங்கள் கேட்டு ஆண்டவரே துதிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நிலையானது என்று சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த வார்த்தையை நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் படித்து வாசித்து கேட்டு ஆண்டவரே அதன்படி நடக்க நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம். விசேஷமாய் வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வரதடைப்பட்ட ஒவ்வொருவரையும் வருகின்ற நாட்களிலே ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கூடைக்கு வர தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் உடைத்து ஆண்டவரே நீர் கொண்டு வந்து ஒரு நாமத்தை நீர் மையப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாராளி தொடக்க முதல் முடிவரையாய் கூட தேவ பிரசனம் வல்லமை மகிமை என்ற மத்தியில் அசைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றும் தாழ்த்தும் நன்மை கருத்து கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பண்பு நல்ல பிதாவே. நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஒருவேளை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் அருள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.